எஸ்டிஎஃப்ஏ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த கார்பன் கிளியர் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாகவே ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் வந்து நம்ம வந்து கார்பன் கிளீனர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எப்படின்னா வந்து ஒவ்வொரு சர்வீஸ் இருக்குல்ல, நம்ம ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து நார்மலாக பைக்கை வந்து சர்வீஸ் பண்ணுவோம். அந்த டைமில் வந்து இந்த கார்பன் கிளீனர் வாங்கி 3 லிட்டர் கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் கூட ஆட் பண்ணி நம்ம டேங்க்கில் ஊற்றினாவே போதுங்க. இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 163 ரூபா வருது யமகா ஷோரூமில். நார்மலாகவே இதெல்லாம் வெளியவே கிடைக்கும். கரெக்டாக எம்ஆர்பிலையும் 163 ரூபா தான் போட்டிருக்காங்க. எம்ஆர்பியோட கம்மியாக தானே கொடுப்பாங்க. ஐயையோ, போட்டு கொள்ளை அடிக்கிறாங்க ஷோரூமில். ஓகேங்க, இது வந்து நான் போய் 3 லிட்ரு பெட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு வண்டிக்கு போட்டு வந்துடுறேன். இப்போ வண்டியில் வந்து கரெக்டாக வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓடும். ஏன்னா வண்டி ட்ரை ஆகிற கண்டிஷனில் இருக்குது. அதுக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ போய் ஒரு 3 லிட்டர் பெட்ரோல் வந்து போட்டு வந்துடுறேன். காசு இல்லாத டைம் இதெல்லாம் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம டேங்க் வந்து க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம இது ஒவ்வொரு சர்வீஸ்க்கு தான் எடுக்க போகிறோம். ஆமாம், நானும் சொல்ல மறந்துட்டேன். ஒவ்வொரு சர்வீஸ்க்கு மட்டும் எடுங்க, மந்த்லி யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு சர்வீஸ்க்கு மட்டும் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் ரெகுலராக வந்து மாதத்துக்கு ஒரு டைமு, மாதத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒவ்வொரு சர்வீஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிங்கன்னா, மாதத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து மைலேஜ் நல்லாவே ட்ராப் ஆகிறத வந்து ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நான் இந்த ஆயில் போட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது. இப்போ செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். நான் பெட்ரோல் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஊற்றுறதை காட்டுறேன். எஸ்டிஎஃப்ஏ நீங்கள் பார்த்தாவே தெரியும். இப்போதைக்கு ஒரு 307 ரூபாய்க்கு 3 லிட்டர் பெட்ரோல் கனெக்ட் பண்ணி நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம அப்ளை பண்ண ஊற்ற போகிறோம். பட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒரு கையில் வீடியோ பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எஸ்டிஎஃப்ஏ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த டேப் மட்டும் கழட்டணுங்க. இது அல்லன் கீ போட்டு தான் கழட்டணும். வாயில் வச்சு கடிச்சு இழுத்தோம்னா வந்துடும். ஆனால் வந்து ஆயிலெல்லாம் வந்து ஓப்பன் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். பள்ளியிலலாம் கிடச்சி பார்த்தா ஓப்பன் ஆகலைங்க. அப்புறம் வீட்டில் போய் அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஒரு திருகுன்னு வந்துடுச்சுங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி தான் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். லீக்கேஜ் வந்து ஆயிரப்போகுது. இந்த மாதிரி பல்ல வச்சு கடிச்சிடாதீங்க. ஸோ போன டைம் இப்படி தாங்க ஓப்பன் பண்ணி ஈஸியாக ஓப்பன் ஆயிடுச்சு. பட் இந்த டைம் ஆகலை. என்ன, ஐயோ மூடி கீழே வந்துடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, தேங்காய் மாதிரி இருக்கும். அப்பா குப்புன்னு அடிக்குதுங்க வாசம் மோந்து பார்த்தா. ஸோ இதை தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல டேங்க்கை வந்து ஓப்பன் பண்ணணுங்க. ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் இதை பண்ணிவிட்டு டேங்க் ஓப்பன் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். சரி, இதில் சிக்க வைப்போம். 3 லிட்டர் பெட்ரோல் கூட தாங்க ஆட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. அது கூட பெட்ரோல் 3 லிட்டர் பெட்ரோல் நம்ம முதலையே போட்டுட்டோம். அவ்வளோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஓரமாக போட்டுங்க. நான் அப்புறமேல் எடுத்து போட்டுக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஷேக் பண்ணுங்கள். டேங்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். தனியாக வீடியோ எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. க்ளோஸ் பண்ணிவிட்டு டேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்படி ஷேக் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா இப்படி குலுக்குங்க. அப்போனா தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிட்டு ஒரு ரவுண்டு கூட ஓட்டிகிட்டு வந்துடுங்க. இது ஒரு தனி வீடியோவாக போட்டோன்னா நிறைய பேர்த்துக்கு எவ்வளோ லிட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ 3 லிட்டருக்கு வந்து நம்ம 3 லிட்டர் கூட வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வெளியே சர்வீஸ் விடுவீங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் மறக்காமல் ஆட் பண்ணுங்கள். இது பைக்குக்கு டேங்க்குக்கு நல்ல எப்படின்னா அந்த பெட்ரோல் இருக்கக்கூடிய அந்த எப்படி பார்த்தாலும் டேங்க் வந்து அழுக்காக தாங்க செய்யும்ல. அந்த அழுக்கெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடும்னு ஷோரூமில் சொல்கிறாங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவோம். லவ் யூ ஸோ மச்ங்க.